தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாழி. இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான முதலீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த தொழில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். வீட்டில் குழந்தைங்கள ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு வேலைக்கு ஆஃபீஸ்க்குலாம் அனுப்புனதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து சும்மா தான் இருக்கேன், ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த தொழிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்ன தொழில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்குறது. ஸோ வெஜிடபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் உங்களுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், முருங்கைக்காய், வாழைத்தண்டு, இந்த மாதிரி கீரை வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். பர்டிகுலராக நம்ம இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒரு பொருள் இருந்து ஆரம்பித்தாலே போதும். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாழைத்தண்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாழைத்தண்டு எடுக்கிறீங்க, வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் ஒரு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வருவோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு பேக்கெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 20 ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாம். இதே ஹோல்சேலில். இதுவே வந்துட்டு நீங்கள் ரீட்டெயிலில் விற்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு பேக்கெட் 25லேருந்து 30 ரூபா வரைக்குமே வந்து விற்கிறாங்க. நம்ம சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது வாழைத்தண்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் பல்காக வாங்கிட்டு வந்துக்கலாம். அதாவது ஹோல்சேல் சப்ளைஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லை இன்னும் ஒரு 4 பேரை வச்சு இந்த பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாழைத்தோட்டம் வச்சுருக்கவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பல்காக பேசி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்படி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நமக்கான ரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வாங்கிட்டு வந்த வாழைத்தண்டுகளை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேல் தண்டை எடுத்துட்டாலே போதும், உள்ளே க்ளீன் பண்ணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சின்ன சின்ன கட்டிங் மிஷின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான குட்டி குட்டியான வெஜிடபிள் கட்டர் வச்சே இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கான முதலீடு அப்படின்றது பெருசாக தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற கட்டர் வச்சே கூட இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம பண்ணக்கூடியது ஒரு ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கணும். எதுக்காக எடுக்கணும், என்ன யூஸஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2000 வரைக்கும் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கக்கூடிய நல்லா லாபம் தரக்கூடிய தொழில் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாழைத்தண்டு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 பேக்கெட் வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். ஸோ நம்ம 10 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கும்போது நமக்கான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 60 ரூபா வரைக்கும் வரும். இதில் உங்களுக்கு பேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி நமக்கு வேலைக்கான லேபரையுமே எடுத்துகிட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ நம்ம 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து 30 ரூபா வரைக்குமே லாபம் தரக்கூடிய தொழில் தான். ஒரு 300% லாபம் தரக்கூடிய தொழில் அப்படின்னா இந்த தொழிலாக தான் இருக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவில் நம்மளுடைய டார்கெட்டட் கஸ்டமர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சப்ளை பண்ணலாம் ஹோல்சேல் ரேட்டில். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மளிகை கடைகள், அதுக்கப்புறமா ஹோட்டல்ஸ், இந்த மாதிரியான ஷாப்புக்குமே வந்துட்டு நீங்கள் ரெகுலராக சப்ளை பண்ணும்போது மாதம் கண்டிப்பாக 25,000 30,000 ரூபாய் வரைக்குமே லாபம் தரக்கூடிய தொழில் தான். இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.